ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கு பெண்டிங் சூதாட்டம் எதுவும் நடப்பதில்லை. இது ஒரு பொழுதுபோக்கு கணிப்புகள் மட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், திங்கட்கிழமையிலேருந்து கொஞ்சம் ஏபிபிசிஎஸ்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2 நாளாக வீடியோஸ் நான் போடலை, சரிங்களா? ஏன்னா எனக்கு எடுத்து கொடுத்து நமக்கு கெட்ட பேர் தான் வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால நான் எனக்கு மனசே இல்லை எடுத்து போடுறதுக்கு. இருந்தாலும் என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதான் மெயின் ரீசனு. மற்றவங்க என்னை புறம் பேசுகிறவங்க யாரும் என்னுடைய வீடியோஸு கண்டிப்பாக பார்க்க வேண்டாம், சரிங்களா? என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் வீடியோஸ் கண்டினியூஸாக எடுத்து போடுறேன். அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. என் வீடியோவில் உங்களுக்கு பிடிக்கலன்னு விட்டுட்டு போயிடுங்க. அதை பற்றி எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் எனக்கு கிடையாது, சரிங்களா? மெயினாக நான் கொடுக்குறது என்னுடைய கஸ்டமரை, என்னை நம்பி இருக்கிறவங்க, என்னை முழுசாக நம்புகிறவங்களுக்கு மட்டுமே இந்த வீடியோஸ் கண்டினியூஸாக நான் கொடுக்க போகிறேன், சரிங்களா? பப்ளிக்கில் ஏன் போடுறீங்க, பிடிச்சவங்களுக்கு மட்டும் போடுங்கன்னு சொல்லி கேட்டுறாதீங்க. அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன், சரிங்களா? இப்போ நேற்று அடித்ததும் முந்தா நாள் அடித்ததும் ஒரு பாசிபிலிட்டான ஒரு கணக்கு. அதில் எப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொல்கிறேன், சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே 730 அப்படின்னு அடிச்சிருக்கு. அதுக்கு கீழே 577 அப்படின்னு வந்துருச்சு, சரிங்களா? இப்போது டிபோர்டு மட்டும் நமக்கு 3-8 நிறுத்தியிருக்காங்க. அது எப்படி வருங்கிறதும் சொல்கிறேன், சரிங்களா? இதில் 730 அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல 730ன்னு ஒரு எல் ஷேப் வடிவில் வந்துடுச்சு, இல்லைங்களா? அதே இடங்களில் நமக்கு 577, சரிங்களா? இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. இதே இடத்துல எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இந்த பாக்ஸில் எடுக்கணும், இல்லை இதை ஒட்டி இந்த இடத்துலையே ஒட்டியும் கூட எடுக்கலாம். அதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்ஸில் தான் எடுக்கணும். இந்த பாக்ஸில் தான் நமக்கு இன்றைக்கி கம்பல்சரி எடுக்கணும். அதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நமக்கு வின்வின் கம்பெனியில் ஒரு சின்ன மெத்தேடு, சரிங்களா? வின்வின் கம்பெனியில் ஒரு சின்ன மெத்தேடு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வின்வின் சார்ட் கம்பெனி, சரிங்களா? ட்ரா நம்பரோடு இருக்குது. உங்களுக்கு இது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்காங்க, சரிங்களா? இப்போ சீபோர்ட் லைனில் பாருங்கள். சீபோர்ட் லைனில் இங்கே 2, இங்கே 9, இங்கே 8, கீழே இங்கே 8 அப்படின்னு வரணும், சரிங்களா? இது ஒரு மெத்தேட் இருக்குது. 8 அப்படின்னு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா 9 அப்படிங்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. 9 அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இதில் மேக்ஸிமம் ட்ரா நம்பரை மட்டும் பேஸ் பண்ணி விளையாடுவாங்க. அந்த ட்ரா நம்பர் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். முதல் நாள் இங்கே 7, 6, 7, சரிங்களா? இதில் ஏசி 77, ஏபி 77 வச்சுட்டாங்க, சரிங்களா? மறுவாரம் 768, 768ல் ஏசி மட்டுமே எடுத்து 78 அப்படின்னு வச்சுட்டாங்க, சரிங்களா? இப்போ 769, ஏபி 79 அப்படின்னு வரலாம். இது வர்றதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது, சரிங்களா? ஏபி 79 வந்தால் நமக்கு சி போர்டில் 8 அல்லது 9 அப்படின்னு சொல்லியிருக்கேன், சரிங்களா? இதை மேட்ச் பண்ணி நீங்கள் விளையாடுங்க. கண்டிப்பாக வின்னிங்ஸ் இதில் இருக்கும், சரிங்களா? அதுபோக என்னோடய மெத்தேடில் நான் எப்படி நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதும் நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் வேறொரு சின்ன மெத்தேடில் உங்களுக்கு இன்றைக்கி டபுள்ஸ் வந்தால் வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன், சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 99 ஒரு வாரம் கேப்பு விட்டு கரெக்டாக 77. இப்போ ஒரு வாரம் கேப்பு விட்டாச்சு, பிசிக்கு டபுள்ஸ் வரலாம். இப்போ இதில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள்.
நோட் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். இப்போது 99 77 88 இதுக்கு வாய்ப்பு வந்து கொஞ்சம் அதிகம். சரிங்களா, 88க்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொன்று கூட சொல்கிறேன். சரிங்களா, இதில் வந்து இப்போது இங்கே வந்து 77, இங்கே 78, 79 வந்திருக்கு இல்லைங்களா. 79 அடுத்தது 89, 77 89, அதாவது 77 78 வந்துருச்சு, 79 வந்துருச்சு. இதில் இடைப்பட்ட நம்பர் இருக்குது. என்ன இருக்குது? இடைப்பட்ட ஒரு நம்பர் மேலே பார்த்தீங்கன்னா 76 அப்படின்னு இருக்கு. இடைப்பட்ட நம்பரு 88 ஒன்று வரணும். 88 அப்படின்னு சொல்லி வரணும். என்ன கேட்டிங்கன்னா 77 78 79 79 80 அப்படின்னு சொல்லியும் கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 80 அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து கண்டிப்பாக வின்னிங்ஸ் எடுத்து போடுவேன். இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி மட்டும் கொடுத்துட்றேன். சரிங்களா, என்னோடய ஏபிபிசிஎஸ்சியில் மட்டும் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா, ஏசி. சரிங்களா, இது வந்து எல்லா இதுலேயுமே வரும். ஆல் அப்படின்னு சொல்லி கணக்கு. சரிங்களா, இதில் வந்து 88 29 80 88 29 80 80 01 99க்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. சரிங்களா, இதில் வந்து மேக்ஸிமம் என்னோடய கெஸ்ஸிங்கு, மற்றவங்களோட கெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக கிடையாது. இதில் எப்படி வருமோ அதை கரெக்டாக எடுத்து விளையாடுங்க. கண்டிப்பாக வின்னிங்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடித்தவங்க மட்டும் பாருங்கள், பிடிக்காதவங்க கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் பார்க்க வேண்டாம். சரிங்களா, அது தெளிவான முறையில் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.